ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, ஆண்டவருடைய வார்த்தை வருது. நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில போய் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை குடுக்குறோங்கிறது அதுல தெரியும். நமக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். எப்பயுமே இது தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நிறைய சபைகளுக்குள்ள இது நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அதுல ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் பேசுகிறார். பேசுகிறது மனுஷனோ ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல பேசல. பேசுகிறது தேவன். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க நான் பழக வேண்டும். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். அப்ப எந்த அளவுக்கு நம்மை நாமே அந்த டைமுக்குள்ள நம்ம என்கேஜ் பண்ணிக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குமானால், கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நம்ம ஆராதிக்க போகிற நேரம். அந்த நேரத்துல கொஞ்சம் அதை ஒதுக்கி கொண்டால் நலமாக இருக்கும். அதை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்க. இந்த இடத்துல தேவ மனிதர் சொல்றார், நான் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போய் நிற்கிறேன். அதைத்தான் தேவன் நம்மிடத்துல ரொம்ப அத்தியாவசியமான சூழ்நிலை, வேற வழியே இல்லைங்கிற காரியங்கள் வேற. இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இப்போ நான் மொபைல் ஃபோன் அட்டன் பண்ணியே ஆகணும், பண்ணலைன்னா அந்த இடத்துல சூழ்நிலைகளை தலைகீழா மாறி போகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேணா நம்ம அதை பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு துணிகரமாக உட்காந்து அதை பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. கவனமாக இருக்கப்பட. ஏனென்றால் தேவன் உலாவி வருகிற ஒரு இடம், தேவனுடைய வார்த்தை, தேவன் தன் ஜனத்தோடு கூட உலாவி வர்ற ஒரு இடத்துல நாம் துணிகரமாய் சில காரியங்களை செய்கிற பொழுது அது தேவனை நாமே என்ன செய்கிறபடி ஒரு நிலைமைக்கு ஆயிரும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மதிக்காத ஒரு நிலைமைக்கு போய்விடும். இதில் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கப்படும். நம்ம செய்கிறது அசால்ட்டாக நம்ம செஞ்சுருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிசாசு அதை பார்த்துட்டே இருப்போம் அந்த இடத்துல இருந்து. பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளைகள்னு சொல்லி எவ்வளவு அன்பான பண்பான நல்ல புள்ளன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. உங்கள் பேச்சை கூட மதிக்காமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது பாட்டுக்கு ஃபோனை தூக்கிட்டு போகுது, ஃபோனை வச்சுட்டு மறைச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் நம்மை கண்டுக்காவிட்டாலும் பிசாசு என்ன பண்ணுவான்னா போய் அழகாக போய் போட்டு கொடுப்பான். அதுக்கு நாம் இடம் கொடுக்காது இருப்பது நல்லது. தேவ பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லி என்கேஜ் பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கிறது.